ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு 3/4 லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி பொடியாக நட்ஸு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பாதாமும் அண்டிப்பருப்புங்கிறதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூனு கஸ்டர்டு வெண்ணிலா ஃப்ளேவரில் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டு, அப்புறம் இந்த பாலுக்கு கொதித்ததுக்கப்புறம் தேவைக்கு இனிப்பு போட்டுட்டு, பால் கொதித்ததுக்கப்புறம் இந்த கஸ்டர்டு தண்ணியை அதோட ஊற்றி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொழு கொழுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு, இது ப்ரெட்டு வச்சு தான் நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 கரண்டி அந்த கஸ்டர்டு பாலை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டு வச்சு திரும்ப 2வது அதுக்கு மேலேயும் அதை ஊற்றி மலைச்சாரல் மாதிரி கொஞ்சோண்டு அந்த நட்ஸையும் நம்ம தூவிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு லேயருக்கு ப்ரெட் வச்சு திரும்பியும் அந்த பால் ஊற்றிட்டு, திரும்ப கொஞ்சோண்டு நட்ஸு போட்டு நவுட்டி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் பையனுக்காக செய்கிறேன். 2வது என் மகளுக்காக செய்யணும். இதே மாதிரி என் பிள்ளைங்க வந்து பாலில் இல்லை டீ காஃபி அந்த மாதிரி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜூஸு ஸ்வீட் ஐட்டம் பாலில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே என் பிள்ளைங்களுக்காக பாலில் என்னென்ன ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்ய முடியுமோ மேக்ஸிமம் நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் எப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப இது என் பொண்ணுக்காக ரெடி பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் சாப்பிடும்போது நம்ம பார்த்துட்டா இருப்போம். அதனால் நம்மளுக்கு இந்த ப்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டும் கடைசியுமாக ஒரு லேயர் வச்சுருப்பாங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கு மேலே நான் கொஞ்சோண்டு கஸ்டர்டை ஊற்றி எனக்கு கொஞ்சம் நட்ஸையும் போட்டு எனக்கு ஒரு பாக்ஸில் வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி வந்து பிள்ளைங்க சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் நானும் கொஞ்சம் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்ததை தனியாக இன்னொரு பாக்ஸில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மாதுளம்பழம் மட்டும் அதுக்கு மேலே தூவிட்டு, அப்புறம் இந்த 3 பாக்ஸுக்கும் கொஞ்சோண்டு மாதுளம்பழம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஓவர் நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு நாங்கள் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். திரும்ப என் மக வந்து நைட்டே அவளுக்கு தேவைப்படுதுங்கிறதுனால அந்த சின்ன பாக்ஸை மட்டும் நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லோரும் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.